டி ராமராவுக்கு ஒரு பாஸ்கர் ராவாக ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. பைபாஸ் சர்ஜரியை முடித்துவிட்டு வந்த உடனே மீண்டும் ஆட்சி ஒப்படைக்க மனமில்லை. நிதிஷ்குமாருக்கு ஒரு ஜித்தன் மாஞ்சி ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும். ஒரு சமூகத்திற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னாலே மீண்டும் அந்த ஆட்சி ஒப்படைப்பதற்கு மனம் இல்லை. அப்படி இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களாலே 3 முறை முதலமைச்சராக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலே நானும் இவர்களைப் போலதான் சீசருக்கு ஒரு புரூட்டோஸ் என்று நிரூபித்த அந்த துரோகம் இன்றைக்கு வெல்லக்கூடாது என்பதற்காக இந்த அவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அணிக்கு தொப்பி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கேட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா சொன்னாங்க 100 வருஷம் ஆனாலும் இந்த இயக்கம் தமிழகத்தின் முதன்மை இயக்கமாக இருக்கும். எனக்கு பின்னாலும் சொல்லிட்டு போனாங்க. அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தை பலிக்கணும் என்றால் இந்த இயக்கம் மீண்டும் ஒன்று கூட வேண்டும். அந்த ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து கட்சி விடுபட வேண்டும், ஆட்சி விடுபட வேண்டும். இந்த இடத்துல ஒரு கிராக்கர் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம். பக்கத்தில் இருக்கிற மணலியில இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அம்மாவோட தொலைநோக்கு பார்வையில் இருக்கிற திட்டம் ஃபினான்ஷியல் க்ளோஷர் ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக வரப்போகுது. அதே போல எழில் நகரை மீண்டும் எழில் மிகுந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு நிஜமான ஒரு அழகான ஒரு பார்க் அந்த இடத்துல கொண்டு வர போறோம். அம்மா சேத்துப்பட்டில் எப்படி இருந்தது, சேத்துப்பட்டு இப்போ எப்படி உருமாற்றி இருக்கிறாங்க. ஒரு பயோ பார்க், ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், குப்பை மேடாக இருக்கும் அந்த எழில் நகரை மாற்றி காட்டுவோம். இந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல போய் 108 வாக்குறுதிகள் எப்ப செயல்படுத்துவோம் சொல்லி ஏற்கனவே நான் செயல்படுத்தியிருக்கேன், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய எங்கள் வேட்பாளர் அண்ணன் மதுசூதனன் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார். அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதாம். ஆனால் நாளொரு ஊழல் நடந்து கொண்டிருந்த இந்த பாரத தேசத்தில் பிரதம அமைச்சராக வந்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அரும் பெரும் தலைவர் மோடி அவர்களின் கட்சிக்கு வாக்களிப்பீர்களா இல்லையா? இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் காட்சியாளர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஆட்சியாளர்களாக இல்லை. ஆட்சியாளராக வருவதற்கு இந்த ஆர்கே நகர் முதல் தாமரையை பூக்க வைத்து தர வேண்டும் என்று நான் இந்த மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் வளர்ச்சி, ஊழலற்ற தன்மை, வெளிப்படையான நிர்வாகம், திராவிட கட்சிகளின் கழகங்களின் ஆட்சிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதலில் ஆர்கே நகர் அதற்கு பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு. தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார். அரசை நடத்துகிறவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல. அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார், அம்மையார் அப்பலோவில் படுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. ஏன் நீங்க அங்க போய் படுக்கல? 75 நாள் கழிச்சு நடந்தது 7 நாள்ல நடந்திருக்கும். அதனால போல. ஏன் அவ்வளவு தரமாக இருக்கிறது? இங்க எது ஜனநாயகம், எது ஆட்சி? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம், அதான் சுதந்திரம், அதான் ஆட்சி. இங்க ஆட்சிகள் இல்லை, வெறும் காட்சிகள் தான். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல. நான் ஓட்டுக்கான ஆள் இல்லை, இந்த நாட்டுக்கான ஆளு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, வாக்கை கேட்டு வரல. வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். ஆக இந்த தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மனதில் நினைக்கக்கூடிய பல கஷ்டங்கள், தினசரி புலம்பக்கூடிய அந்த புலம்புகள், அந்த புலம்பல்களுக்கு ஒரு பதில் தான் இந்த தேர்தல் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்கிறது. வாக்களித்து விட்டு எதுவும் நடக்கவில்லையே, தண்ணீர் வரவில்லையே என்று வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடைவிடாது எங்களுடைய வேட்பாளரும் எங்களுடைய கட்சியும் இந்த தொகுதி மக்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம். தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மக்கள் நிர்ணயிக்க வேண்டியது. அந்த மக்கள் நிர்ணயிப்பார்கள்.
காலம் வரும், காத்திருப்போம், தமிழ் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி சிறந்தாழ்த்தி, உங்களுடைய சின்னம் சுத்தியல் அருவாள் நட்சத்திரமாக இருக்கட்டும், உங்களுடைய வேட்பாளர் லோகநாதனாக இருக்கட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.